தற்போது வயல் விழா பண்பாட்டு விளம்பியங்களை பிரதிபலிக்கின்ற போகிற மக்கள் எல்லாம் வந்து இதை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க. இந்து இளைஞர் சங்கத்தினுடைய வெளிப்படுத்தக்கூடிய மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி என்ற பாரம்பரிய பண்பாட்டு விழுமியங்களோடு பறை இசை முழங்க வீரவழியே அலங்கார தோரணங்கள் இருமரங்கிலும் காட்சியளிக்க மக்கள் வெள்ள புடைசூட விருந்தர்கள் பெருமதிப்போடும் கௌரவத்தோடும் இங்கே துர்கா தேவஸ்தானத்துடைய முன்னலுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். வருகின்ற விருந்தினர்கள் அமதி வரவேற்றுக் கொள்வதிலே விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வுகள் சிறப்பாக இறுதி நிறைவேற்றுவர் சங்க பணிமனையில் விசேட வழிபாட்டினை தொடர்ந்து தற்போது கொடியேற்றும் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. தெளிப்படை இந்திய இளைஞர் சங்க தலைவர் உயர்திரு விக்னேஷ் அவர்கள்
சங்கத்தினுடைய போசகரும் துர்கா தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக சபை தலைவருமானி சென்ற செல்வர் கலாநிதி ஆறு தர்மூர்கன் ஐயா அவர்கள், எமது சங்கத்தின் போசகரும் துர்கா தேவி தேவஸ்தானத்தினுடைய தர்மகர்த்தா சபை தலைவருமான உயர்திரு டி சித்தார்த்தன் அவர்கள் கொடியினை வைபவ ரீதியாக ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். கொடியேற்றும் நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற அதேவேளை கொடிக்கவி இசைக்கப்படுகின்றது. சங்க உறுப்பினர்கள் இணைந்து கொடிக்கவி பாடுகின்றார்கள். உரிய மரியாதையோடு அந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். ஏற்றும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. அவர்களுடைய உயர்ந்த அர்ப்பணிப்பு மிக்க சேவையினை நெஞ்சிலே நிறுத்தி அவருடைய நினைவுகளை பசுமையாக நினைவு கூர்ந்து ஒரு நிமிட மௌன வணக்கத்தோடு அனைவரும் இணைந்து கொள்வோம்.
தங்கம்மா அப்பாக்குடி அவர்களது திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அவருடைய நினைவுகளை தற்போது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சங்கத்தினுடைய தலைவர் சரி தங்கம்மா அப்பாக்குடி அவர்களது திருவுருவச் சிலைக்கு மலர் வயல் விழா நிகழ்வுகள் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு புகழ்பெற்ற காங்கேசத்துறை நீதிமூலமாக இன்றைய நிகழ்வுகள் அதிதிகள் மல்லாகம் பழம்பரை தேவஸ்தானத்தில் இருந்து வழிபாட்டு நிகழ்வுகளோடு மலர் மாறி சொல்லி பாரம்பரிய கலை பண்பாட்டு விழுமியங்களை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகளோடு சிறப்பாக அழைத்து வரப்பட்டு இங்கே அரங்கை நோக்கி வருகிறது.